உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், மீண்டும் மும்மொழி கொள்கை பிரச்சனை அப்படின்றது தமிழகத்துல வீரியம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. மும்மொழி கொள்கையை கண்டிப்பா கொண்டே வந்து தீர்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. 1 கோடி கையெழுத்து வாங்குறது தான் எங்களுடைய லட்சியம். கிட்டத்தட்ட 5 நாள்ல 10 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்ல நாங்க மும்முரமா இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதை கொண்டு வந்தே தீர்வோம். மக்களுடைய கருத்தை சொல்லுங்க. அரசியல் கட்சிகள் உங்களுடைய லாபத்துக்காக, உங்களுடைய ஒரு கொள்கைக்காக வந்து மக்களுடைய வாழ்வை வந்து சபிக்காதீங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? மும்மொழி வேண்டும், 3வது மொழி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு இருமொழி போதாது என்று யாராவது பள்ளிக்கூட மாணவர்கள் யாராவது கோரிக்கை வைத்தார்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாராவது எங்களுக்கு 2 மொழி போதவில்லை, 3வது மொழி கிடைத்தால் எங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கு, நாங்கள் முன்னேறி விடுவோம்னு யாராவது வந்து வேண்டுகோள் வைத்தார்களா? யாருடைய வேண்டுகோளுக்காக, யாருடைய விருப்பத்திற்காக 3வது மொழியை வந்து நீங்கள் திணிக்க பார்க்கிறீர்கள்? சரி, மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டிலே நீங்கள் திணிக்க பார்க்கிறீர்களே, வேறு மாநிலங்களிலே, குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே, வட மாநிலங்களிலே இருமொழி கொள்கை கூட இல்லையே முழுமையாக. அப்ப வட மாநிலங்களிலே இருக்கிறவர்கள், இந்தி பேசுகிறவர்களாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு வந்து ஆங்கிலம் வரல. ஆங்கிலம் தான் இன்றைக்கு சர்வதேச மொழியாக இருக்கிறது. அது ஒரு அறிவியல் மொழியாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து எந்த நவீன சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும், அது கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி, இல்லை ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் சரி, ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்தாலும் சரி, அதனுடைய டீட்டெயிலை வந்து நம்ம எங்கே படிக்க முடியும்? ஆங்கிலத்தில் தான் படிக்க முடியும். அப்போ உலகத்தினுடைய எந்த மூலையில் எந்த அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும், முன்னேற்றங்கள் நடந்தாலும், எந்த விண்வெளி களத்தில் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, இல்லை மண்ணிலே ஆராய்ச்சி செய்தாலும் சரி, எந்த நவீன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அது உடனடியாக ஆங்கிலத்தில் வந்து அப்டேட் ஆயிரும். அப்போ தாய்மொழியின் வழியாக நான் கல்வி கற்றுக்கொள்வது என்பது என்னுடைய சுய தெளிவுக்காக, என்னுடைய இலக்கியம், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பண்பாடு புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து தாய்மொழியிலே தான் ஒருவனுக்கு அதிகமாக இருக்கும். அதே மனிதன் வந்து சர்வதேச அளவிலே வந்து தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை வைத்துக் கொள்வதன் மூலமாக தமிழ்நாட்டிலே சிறப்பாக படித்தவர்கள், மெரிட் வாங்கினவங்க, மருத்துவர்களாக இருக்கிறவங்க, பொறியாளர்களாக இருக்கிறவங்க இன்றைக்கு வந்து உலக நாடுகள் முழுக்க, ஐரோப்பிய நாடுகள் முழுக்க, பெரிய பெரிய சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, கனடா, அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன், எத்தனை நாடுகளுக்கு வேண்டுமானாலும் இன்றைக்கு உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. அப்துல் கலாம் தொடங்கி இஸ்ரோ, சிவன்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து பல முன்னேற்ற பாதைகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம் இருக்கிறது. இந்தி படித்ததனால் உயர்ந்தவர்களை உங்களால் காட்ட முடியுமா? 250 ரூபா கூலி வேலைக்காக வட மாநிலங்கள்ல இருந்து கிளம்பி புள்ள பொண்டாட்டியோட வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம வீட்டு கார் செட்லையும், சாதாரண வந்து பாலம் கட்டுற இடத்துலையும் கூலி வேலைக்கு வந்து கிடக்கிறார்களே, அவர்களை நீங்கள் உயர்த்தி விட்டீர்களா? தமிழகர்கள் கூட தான் வந்து சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யறாங்க, மலேசியால போய் கூலி தொழிலாக வந்து போகணும்னு சொல்லி அப்படியும் தொழிலாளர்களை போயிட்டு தானே இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வெளிநாடுகளில் போற போது அதனுடைய டாலர் மதிப்பு, வெள்ளி மதிப்பு என்பது பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கும். சவுதி அரேபியாவுக்கு போறதுல தொழிலாளர்கள்லாம் போறாங்க. ஆனா அவன் வந்து ஒரு 2 முறை சவுதிக்கு போயிட்டு வந்தோன்னா வீடு கட்டிடுவான். இங்க 250 ரூபா கூலி வாங்குறவன் ஹோட்டல்ல, டீ கடையில வேலை வாங்கக்கூடிய வட மாநிலத்தினுடைய தொழிலாளியே குறைந்த கூலிக்கு வேலைக்கு வரான்ல, அவன் போய் அவன் மாநிலத்தில் வந்து செட்டில் ஆயிடுவானா, வீடு கட்டிடுவானா, அவனுடைய குடும்ப வாழ்க்கை வந்து மேம்பட்டுருமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கு வாழக்கூடிய இந்த குறைந்தபட்ச வாழ்க்கை கூட அவங்க அங்கே தரல. சரி, இப்போ இங்க தமிழகத்துல வந்து மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு தரப்புல நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதாவது அரசுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து மும்மொழி கொள்கை வந்து இருந்துட்டு தானே இருக்கு. ஹிந்தி படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறாங்க, சமஸ்கிருதம் கூட படிக்கிறாங்க. ஏன் அது ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற கேள்வி இல்லை. இதுலதான் ஒரு பெரிய தந்திரம் ஒளிந்திருக்கு. அதாவது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள்ல 2 வகை இருக்கு. அரசாங்கமே நேரடியாக நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உள்வாங்கி கொண்டு பிரைவேட் செக்டார் வந்து சில பேர் ஸ்கூல் நடத்துவாங்க. வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, தனியார் பள்ளிக்கூடங்களை நடத்துவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டுடைய, ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறவர்களில் யாராவது ஒரு சிலர் திமுக சார்பாளர்களாக கூட இருக்கலாம், அதிமுக காரர்களாக கூட இருக்கலாம், காங்கிரஸ் காரனாக கூட இருக்கலாம், பிஜேபி காரனாக கூட இருக்கலாம். இது வந்து பாடத்திட்டத்தை தீர்மானிக்கிறது யார்? இப்போ நான் வசதி படைத்தவனாக இருக்கேன், நான் ஒரு கல்லூரி கட்டுறேன், அல்லது நான் வந்து ஒரு பெரிய ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டுறேன். சிலபஸை நான் தீர்மானிக்க முடியுமா? பாடத்திட்டத்தில் வந்து எது வர வேண்டும், எது வரக்கூடாது என்பதை நான் தீர்மானிக்க முடியுமா? இல்லை நான் வந்து மாநில அரசு பள்ளிக்கூடத்தையே நடத்துகிறேன், நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறேன், நான் நினச்ச கவிதை வைக்க முடியுமா? நான் தினசரி கவிதை எழுதுறேன், என் கவிதையை பாடத்திட்டத்தில் வைக்க முடியுமா? பாடத்திட்டம் என்பதற்கு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது ஒரு சிலருக்கு தானே இருக்கு. சரி, இப்ப அதிகாரம் மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கக்கூடிய பாடத்திட்டத்தை நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்தை வந்து நீ தனிநபர் குற்றச்சாட்டா மாத்தி திமுக காரை நடத்துற பள்ளிக்கூடம்னு குறுக்குச்சால் ஓட்டுறான்ல.
நான் என்ன சொல்றேன், அப்ப நீ வந்து 3வது மொழி கற்றுக்கொள்றதுக்கானது நாங்க விரும்பவே இல்லைன்னு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பாடத்திட்டத்துல இருந்து விலக்கு கொடுங்க எங்களுக்கு. எனக்கு நீட்டுக்கு விலக்கு கேட்கிறோம்ல, அது மாதிரி மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே 3வது மொழி என்பது கட்டாயம் இல்லை, நீங்க அறிவிங்க பார்ப்போம். நாங்க சரி, இப்போ இருமொழி கொள்கை மத்திய அரசு ஏற்றுக்கொள்றோம். சார்புல இருந்து மத்திய அரசினுடைய கல்வி பாடங்களை வந்து ஏற்றுட்டு இங்க நடக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அனைத்துலயும் தமிழ் கத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை வந்து ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கையெடுக்க கூடாது? அந்த அரசாங்கமே சும்மா தானே இருக்குன்னு அது சொல்றாங்க. ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய அதிகாரத்துல மாநில அரசு தலையிட முடியாது. மாநில அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருமொழி கொள்கை இருக்கிறதா இல்லையா, அதைத்தான் நம்ம கேட்க முடியும். என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்துல நான் என்ன செய்கிறேங்கிறது எனக்கு பதில் சொல்ல ஆனா அதுக்கு முடியும். அதிகாரம் இப்ப நீங்க இருக்குன்னு வந்து சொல்றாங்க சார். உத்தரப்பிரதேசத்துக்கு போய் ஏன் மு.க. ஸ்டாலின் உத்தரவு போடலன்னு கேட்க முடியுமா? அவர் அப்படி கேட்க தமிழ்நாட்டோட முடியாது முதலமைச்சர். சார். அது மாதிரி தான் நீங்க தமிழகத்துக்கு பேசுறதுக்கு. இல்ல சார், அவங்க என்ன அப்ப கேக்குறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசினுடைய கல்வி அமைச்சர் தலையிட முடியுமா? இப்போ ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு தர வேண்டிய நிதியை நான் வந்து தரமாட்டேன், 2152 கோடியை வந்து உங்களுக்கு நான் வருஷத்துக்கு வந்து தர வேண்டிய நிதியை நான் தரமாட்டேன்னு அவர் சொல்றாரு. அது அரசியல் சாசனத்துல அப்படி ஒரு இடமே இல்லை. அப்படி சொல்லுவதே முதல்ல சட்டவிரோதம், அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இப்படி திமிரா வந்து மாநில அமைச்சர் சொல்ல முடியுமா? மாநில அமைச்சர் வந்து உங்க இதை நான் அப்ப இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, கட்டாயமாக 3வது மொழி, அதுல ரொம்ப தந்திரமாக இந்தி திணிப்பு என்று சொன்னால் ஏற்க மாட்டார்கள்ன்றதுக்காக 3வது மொழியை திணிப்போங்கிறாங்களே. இப்போதைக்கு என்ன செய்வாங்க, 3வது மொழியாக இந்தி திணிப்பது ஏற்கலைன்னா வேறு மொழியை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 3வது மொழி எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் சொல்றாங்கல்ல. இப்போ நான் வந்து ஒரு சின்ன கிராமப்புறத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, பிரெஞ்சு படிக்கணும்னு விரும்புகிறேன், பிரெஞ்சு ஆசிரியரை நியமிச்சிருவாங்களா அவங்க? அதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா நமக்கு? அதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? அந்த பணியிடத்தை நிரப்புவதற்கான சூழல் இங்கே இருக்கிறதா? இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அவன் யாரும் படிக்க போறது இல்லை. நிறையா பேர் ஆங்கில வழியில் வந்து வந்து ஒரு பாட இருமொழி கொள்கையில் வந்து என்ன செய்வான், மற்ற எல்லாமே தமிழ் வழியில் படித்தாலும் ஆங்கிலம்னு ஒரு மொழி பாடம் இருக்கும், அதில் எஸ்ஏ மனப்பாடம் பண்ண முடியாமல், அதில் பாஸ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகி, எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகி உயர்கல்விக்கு போக முடியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்போ இந்தியை கொண்டு வந்து வச்சான்னா அவனுக்கு பல பேருக்கு மொழி இந்த தகராறு, அவன் வாய்க்கில் நுழையாது. அவனுடைய நிலம் சார்ந்த மொழி கிடையாது, அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி கூடாது, அது இந்த மண் சார்ந்த மொழி கிடையாது. இப்போ மலையாள படம் பார்க்குறோம், நம்ம அந்த டயலாக் வந்து நமக்கு பாதி புரியும். தெலுங்கு படம் பார்க்குறோம், ஓரளவுக்கு நமக்கு புரியும். ஏன் அது புரியுது? வந்து குடிக்க தண்ணி லேது அப்படின்னு சொன்னால் லேதுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அது திராவிட மொழி குடும்பத்திலிருந்து பிரிந்தது. தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்ததுனால மலையாளம் பிறந்தது, அதிலிருந்து தெலுங்கு பிறந்தது, அதிலிருந்து கன்னடம் பிறந்தது. நம்மளுடைய மொழி குடும்பத்தில் இருந்து அது பிரிந்து சென்ற காரணத்தினால அந்த மொழி வந்து நமக்கு ஏற்கனவே புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் நமக்கு எப்படி தமிழ் தாய்மொழியாக இருக்கிறதோ அது மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே அதனுடைய தாய்மொழியாக, பிற மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. என்னுடைய நிலத்துக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாத, என்ன சொல்றேன், தமிழில் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழியில் வந்து ஆக சிறந்த இலக்கியங்கள் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மானுட சிந்தனை, மனிதநேய சிந்தனை சொல்லக்கூடிய தத்துவம் நம்மகிட்ட இருக்கிறது. அதை போய் பீகார்காரன் கற்றுக்கொள்ள விரும்புகிறானா? உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழை திணிக்க முடியுமா? தமிழை கட்டாயப்படுத்த முடியுமா? நீ வட மாநிலங்களில் போய் எல்லாரும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ சொல்வாயா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்கான். பிறப்பனால வேதம் கற்பிக்கக்கூடாது, சனாதனம் கூடாதுன்னு திருவள்ளுவர் 1000-2000 வருடங்களுக்கு முன்பே எழுதியிருக்கிறாரு. இதை பாடத்திட்டத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்களா? அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, இன்றைக்கு இந்திய சொல்லுவாங்க, நாளைக்கு சமஸ்கிருதம் பாங்க. தமிழர்கள் உயர்கல்விக்கு வரக்கூடாது. அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா, தொடக்க நிலையிலேயே 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு பொது தேர்வு. என்ன அர்த்தம்? ஃபில்டர் பண்ணி அவனை ஃபெயில் ஆக்கணும். ஃபெயில் ஆக்கினா என்ன பண்ணுவான்? அவன் கூலி வேலைக்கு போயிடுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலி தொழிலாளர்களாக தமிழர்களை மாற்றுவதன் மூலமாக உயர்கல்விக்கு வருவதற்கு ஆதிக்க சாதிக்காரர்கள், உயர் ஜாதிக்காரர்கள், பார்ப்பனிய பணியா கும்பல், பெரிய வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆகணும், பெரிய வசதி படைத்தவர் மட்டும்தான் இன்ஜினியர் ஆகணும், ரிக்ஷாக்காரன் மையம் ரிக்ஷாக்காரனாக இருக்கணும், செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தைக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு, உயர்கல்விக்கு வராதே என்று சொல்வதற்கு தான் அவன் என்ன செய்யறான்? நீட் தேர்வை கொண்டு வர்றான், மும்மொழி திணிப்பை கொண்டு வர்றான். இதன் வழியாக என்ன செய்யறான்னா, பிற்படுத்தப்பட்டவனுக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு, பெண்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அடித்தட்டு மக்களிலே இருந்து மேலே வந்து யாரும் வரக்கூடாது என்பதற்கான ஏற்பாட்டை செய்யறான். இந்த ஒரு பிரச்சனையை மையமா வச்சு ஒரு தனியார் தொலைக்காட்சியில நீயா நானா அப்படின்ற ஒரு பிரபல டாக் ஷோல மும்மொழி கொள்கையை வந்து தலைப்பா வச்சு, மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படின்ற தலைப்பெல்லாம் வெளியிட்டு, அந்த தலைப்புக்கு யாரெல்லாம் பேச விண்ணப்பிக்கிறாங்கன்னு பேசி, அந்த நிகழ்ச்சியை வந்து முழுவதுமா முடிச்சு, எடிட்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு வெளியிட போகும்போது அந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்தியிருக்காங்க.
இந்த நிறுத்தப்பட்டது வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற தலைப்பு வச்ச காரணத்தினாலேயே அது அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்ட காரணத்தினாலேயே வந்து இப்போ நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை என்று அந்த டாக் ஷோ மூலமாக பல கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டதை தெரிந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய நிர்பந்தத்தின் வழியாக அந்த நிகழ்ச்சியை தடை செய்திருக்கிறார்கள். இது நடந்திருக்கிறது. அப்ப வெளிப்படையான ஒரு விவாதத்துக்கு கூட அவங்க தயாரா இல்ல. எதுவுமே தெரியாத குழந்தைகளுக்கு இங்க ஓடியா சாக்லேட் தர்றேன்னு சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நீங்க கையெழுத்து போடுறீங்கல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவான் புள்ள பிடிக்கிறேன் வர்றான் கவனமாறுன்னு. அந்த மாதிரி குழந்தைகளை ஏமாற்றி நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடிய நீங்கள், விவரம் அறிந்தவர்கள் இந்த இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஓப்பன் டிஸ்கஷனா விவாதமாக மாற்றுகிற ஒரு இடத்துல ஒரு டாக் ஷோட விவாதமா மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால், தைரியம் இருந்தால், மும்மொழி கொள்கையை வந்து அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்வதற்கு அவங்க வாய்ப்பு வழங்கியிருக்காங்கல்ல. ஒருதலை பட்சமான கருத்தோடு ஒரு விவாதத்தை அவங்க நடத்த மாட்டாங்க. இரண்டு தரப்பு கருத்துக்களையுமே அவங்க வந்து உள்வாங்கி கொண்டுதான் அந்த விவாதத்தை நடத்துறாங்க. அந்த விவாதத்தை ஏன் நீங்கள் ஒளிபரப்ப மறுக்கிறீர்கள்? ஏன் அதை அழுத்தம் தருகிறீர்கள்? டாக் ஷோவே ஸ்கிரிப்ட் தமிழ்நாட்டில் நடத்துறதுனால வந்து திமுகவுக்கு ஆதரவா வந்து இருக்கணும்னு சொல்லி அப்படி பேசினாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா டெலிவிஷன் கிட்ட வந்து லைசென்ஸ் இல்ல, இந்த சேனல்ல இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுக்கு லைசென்ஸ் இல்ல, அதனாலதான் வந்து அவங்க லைசென்ஸ் இல்லாத காரணத்தினால அதை ப்ளே பண்ண முடியாததுனால இவ்வளவு காலமாக ஒரு தொலைக்காட்சி வந்து இவ்வளவு சக்சஸா ஒரு ப்ரோக்ராம் நடத்துற போதெல்லாம் லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாம திடீர்னு லைசென்ஸ் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அச்சம் என்ன என்று புரிகிறது, உங்கள் பதட்டம் ஏன் என்று புரிகிறது. உங்கள் கருத்து தோற்றுப்போன கருத்து. அதாவது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, நாட்டினுடைய நலன்களுக்காக, ஒரு சமூகத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறான். உறவுகளுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கான், காதலுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்த இனம் வந்து உலகத்தில் இருக்குன்னா அது தமிழினம் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான். நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தலையில வந்து தீயை வைத்துக் கொண்டு ஒரு தீக்குளித்து இந்த மொழியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி உயிருக்கு அஞ்சாமல் போராடி இருக்கிறான். அதாவது அன்றைய காலகட்டத்தில் 1938 காலகட்டங்களிலே தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 மிகப்பெரிய அளவில் சூடு பிடித்திருக்கிறது. அப்படி சூடு பிடித்திருக்கிற காலத்துல மாணவர்கள் எல்லாம் இந்தியினுடைய சட்ட நகலை தீ வைத்து எரித்த போது காவல்துறையால் வேட்டையாடப்பட்டு அன்றைக்கு வந்து குறிபார்த்து சுட்டதனுடைய காரணமாக காவல்துறை வேட்டையாடியதிலே நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. 68 பேர் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் காவல்துறையால் அடக்க முடியல, அதிகார வர்க்கத்தால் அடக்க முடியல. ஜவஹர்லால் நேரு கூட சொல்லியிருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் ராஜாஜியை பார்த்து, உங்களுடைய நண்பர் தானே பெரியார், அவரிடத்திலே சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மட்டுப்படுத்த முடியாதா என்று ஜவஹர்லால் நேரு கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்தி அதாவது பெரியார் வந்து எனக்கு தான் ஃப்ரெண்டே தவிர இந்திக்கு ஃப்ரெண்டு கிடையாது என்று ராஜாஜி சொன்னதாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப ஜவஹர்லால் நேரு சொன்னபோது நாங்கள் ஏற்காதவர்கள், மகாத்மா காந்தி சொன்னபோது நாங்கள் ஏற்காதவர்கள், நரேந்திர மோடி சொன்னா நாங்க கேட்போமா? காமராஜர் போன்ற வரலாற்று தலைவர்கள் வந்து வாழ்ந்த மண்ணிலே அவர்களே தோற்கடிக்கப்பட்டது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால்தான். இல்லாட்டா அவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைக்குரிய தலைவரை தோற்கடிக்க முடியுமா? ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்திலே பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி வந்து ஒரு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை எப்படி வீழ்த்த முடிந்தது என்று சொன்னால் மொழி போராட்டத்தினாலதான் வீழ்த்த முடிந்தது. அன்றைய காலகட்டத்தில் காவல்துறையால் அடக்க முடியவில்லை என்று ராணுவத்தை கொண்டு வந்தார்கள். ராணுவத்தையே கொண்டு வந்தால் கூட என்னுடைய மொழி உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தமிழர்கள் உயிர் தியாகம் செய்து காப்பாற்றியதுதான் இந்த இருமொழி கொள்கையை தவிர ஒருபோது மும்மொழி கொள்கையை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே சார், இந்த நிகழ்ச்சியை மையமா வைத்து பார்க்கும்போது இந்த கொள்கையை மும்மொழி கொள்கையை வைத்து பேசின காரணத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு அப்படின்னா அது முக்கிய காரணம் கோபிநாத் அவர்களும் இருக்கிறாரு. கோபிநாத் அவர்களையே இந்த ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இல்லை இந்த மாதிரியான கொள்கைகளுக்கு ஆதரவாக, இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக அவர் பேசுறாரு, அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாருன்றதுனால அவரை வந்து இந்த நிகழ்ச்சியில இருந்தே வந்து தூக்க போறாங்க, இப்படி சில கருத்துக்களும் வந்துட்டு இருக்கே இல்லை. ஏன்னா அந்த ஜியோ நிறுவனம் வந்து ஸ்டார் விஜய் வாங்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த மாற்றங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அம்பானி வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிற போது அவர்களை வந்து வளர்த்து எடுத்தது யாரு? குஜராத்தினுடைய மார்வாடிகளாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் உலக பணக்காரர்கள் வரிசையிலே கொண்டு வந்து வைத்தவர் வந்து யார் என்று சொன்னால் குஜராத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி. அவர் இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பதை விடவும் குஜராத் பணக்காரர்களுக்காக, மார்வாடிகளுக்காக, அம்பானி அதானிகளுக்காக அதிகமாக அவர் உழைத்திருக்கிறார், அதிகமாக அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் நீங்க சொல்ற எல்லாமே. கோபிநாத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திலே இருந்து தூக்கிவிட்டால் கோபிநாத்தினுடைய புகழ் மங்காது. அவர் ஒவ்வொரு கல்லூரிகளிலும், பள்ளிகளிலும், நூலக புத்தக வெளியீட்டு விழாக்களிலும், புத்தக கண்காட்சிகளிலும் தமிழ்நாடு முழுக்க வந்து மீண்டும் அவர் வலம் வருவார்.
அவர் இன்னும் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சியிலிருந்து ஒருவர் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர் தனியாகவே இதே மாதிரி ஒரு ஷோவை நடத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அதனால சீப்பை ஒழிச்சு வச்சாலும் கல்யாணம் நின்று போகாது. விகடன் வந்து ஒரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு புகைப்படத்தை வச்சாங்க அப்படின்னு சொல்லி விகடனுடைய வெப் வந்து முடக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ விஜய் டிவில நீயா நானா அப்படின்ற ஒரு சாமானிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பத்திரிகையினுடைய சுதந்திரம் வந்து பறிபோகுது அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாமா? இந்த போக்கு எவ்வளவு ஆபத்தானது? இது எதை விளைவிக்கும்? அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து சுதந்திரத்தினுடைய கழுத்து நெரிக்கப்படுகிறது. உண்மையான கருத்துக்களை சொல்லுகிறவர்களை பார்த்து இந்த அரசாங்கம் ஒரு கார்ட்டூனை பார்த்து நடுங்கக்கூடிய, தொடை நடுங்கக்கூடிய ஒரு கோழைகளின் அரசாங்கம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் ஒரு டாக் ஷோவில் இருக்கக்கூடிய கலந்துரையாடலை கூட காது கொடுத்து கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்றால் இவர்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. அவர்கள் கலவர அரசியலுக்கு சொந்தக்காரர்கள், பிரிவினைவாதத்துக்கு சொந்தக்காரர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியா என்பதற்கு பதிலாக வேற்றுமையிலேயே கலவரத்தை உருவாக்குவது, வேற்றுமையிலே பிளவை உருவாக்குவது, என்னுடைய கருத்தை நீ ஏற்றுக்கொள், மாற்று கருத்து சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் மன்றம் இதை மன்னிக்காது. விரைவிலே இது போன்ற கருத்துக்களை திணிக்கிற காரணத்தினாலேயே பாஜக ஏற்கனவே தமிழ்நாட்டில் கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக அதன் மீதும் மண்ணள்ளி கொட்டுவதற்கான வாய்ப்பை அவர்களே ஏற்படுத்தி தருகிறார்கள். சார், ஸ்கிரிப்டட் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அதுல பேசக்கூடிய அவர்களுக்கு சாதகம். இது ஸ்கிரிப்டடா பண்ண முடியுமா? திடீர்னு வந்து ஒருத்தருக்கு எதிர்கேள்வி கேட்குறாங்க. அந்த டாக் ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அது ஸ்கிரிப்டடா பண்ணவே முடியாது. மனப்பாடம் பண்ணி பேச முடியுமா? எந்த கேள்வியை யாரை பார்த்து எப்போ கேட்பாங்கன்னே தெரியாது. அது எப்படி ஸ்கிரிப்டடா இருக்க முடியும்? அப்போ உங்களுக்கு என்னன்னா, இருமொழி கொள்கை தான் சிறந்தது என்கிற கருத்தை வந்து பொதுமக்கள் சொல்லிட்டாங்க. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, உங்கள் கருத்தை திணிக்க முடியவில்லை என்கிற காரணத்திற்காக ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ரத்து செய்றீங்கன்னா இது இந்த அளவுக்கு நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள் என்பதை அதை காட்டு. ஓகே சார், மும்மொழி கொள்கையினால தமிழகத்தினுடைய என்ன மாதிரியான நிலைகள் இருக்கு அப்படின்றத பத்தி எங்ககிட்ட விவரமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.